சத்தமே இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்கு லக்கி பாஸ்கர் திரைப்படம். எஸ், வசூல் சாதனை படைச்சிருக்கு. லக்கி பாஸ்கர் திரைப்படம் செய்த வசூல் சாதனை என்ன அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். சீதாராமம் படத்தின் மூலமா இந்தியா முழுவதும் அறியப்பட்ட நடிகரா மாறி இருக்காரு துல்கர் சல்மான். அதனால துல்கர் சல்மான் படம் வெளியாகுது அப்படின்னாலே தென்னிந்தியா முழுவதுமே ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அவரோட நடிப்புல உருவான லக்கி பாஸ்கர் திரைப்படமானது தீபாவளியை முன்னிட்டு கோலாகலமா ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. பீரியட் ஜானர்ல இந்த படமானது உருவாக்கி இருக்கு. இந்த படத்துல வங்கி ஊழியரா துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. பங்குச்சந்தை ஊழல்ல வங்கிகளோட பங்கு என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த படம் பேசி இருக்கு. விறுவிறுப்பான திரைக்கதையோட இந்த படமானது மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கு. படம் வெளியாகி 3வது வாரத்திலையும் கூட கணிசமான திரையரங்குகள்ல தொடர்ந்து லக்கி பாஸ்கர் திரைப்படமானது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இப்ப லக்கி பாஸ்கர் திரைப்படமானது 100 கோடி வசூல கடந்திருக்கு. துல்கர் சல்மான் நடிப்பிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 100 கோடி வசூல் அள்ளும் திரைப்படமா லக்கி பாஸ்கர் திரைப்படம் மாறி இருக்கு. இந்த படமானது 40 கோடி பட்ஜெட்ல உருவாகி இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்ல மொத்தமா 4 திரைப்படங்கள் வெளியானது. சிவகார்த்திகேயன் நடிப்புல அமரன் திரைப்படமும், துல்கர் சல்மான் நடிப்புல லக்கி பாஸ்கர் திரைப்படமும், கவின் நடிப்புல பிளடி பேக்கர் திரைப்படமும், ஜெயம் ரவி நடிப்புல பிரதர் திரைப்படமும் வெளியாகி இருந்துச்சு. இந்த வரிசையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமரன் திரைப்படமானது பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருக்கு. 250 கோடிக்கு மேல வசூல் செஞ்சு மிகப்பெரிய பிரம்மாண்ட சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்கி பாஸ்கர் திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நிறையவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் பிளடி பேக்கர் மற்றும் பிரதர் படங்களை தூக்கிட்டு லக்கி பாஸ்கர் காட்சிகளை தியேட்டர்ல அதிகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில லக்கி பாஸ்கர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை